மகா சிவராத்திரியின் 4 கால பூஜைகளில் 2ஆம் கால பூஜை மிகவும் மங்களகரமானது. இது பக்தர்களுக்கு பொருள், செல்வம் மற்றும் மனதிடத்தை வழங்கக்கூடியது. இதோ 2ஆம் கால பூஜை குறித்த விரிவான தகவல்கள். தாத்பரியம், முக்கியத்துவம். சிவராத்திரியின் 2ஆம் காலம் திருமால், மகாவிஷ்ணு, சிவபெருமானை வழிபட்ட காலமாக கருதப்படுகிறது. இது உலகை காக்கும் சக்தியை பிரதிபலிக்கிறது. இந்த காலத்தில் இறைவனை வணங்குவதன் மூலம் வாழ்வாதாரம் மற்றும் ஐஸ்வர்யம் பெருகும் என்பது நம்பிக்கை. பூஜை விவரங்கள். அம்சம் விவரம். நேரம் இரவு காலை 9 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. அபிஷேக பொருட்கள் நெய், சர்க்கரை மற்றும் பன்னீர். அலங்கார மலர்கள் துளசி மற்றும் தாமரை மலர்கள். வஸ்திரம் ஆடை, மஞ்சள் நிற ஆடை அல்லது வஸ்திரம் சாற்றுதல். நிவேதனம் சர்க்கரை பொங்கல் அல்லது பாயசம். பூஜையின் பலன்கள். 2ஆம் கால பூஜையை முறையாகச் செய்வதால் கிடைக்கும் நன்மைகள். செல்வ வளம். மகாவிஷ்ணு வழிபட்ட காலம் என்பதால் பொருளாதார தடைகள் நீங்கி செல்வம் பெருகும். ஆரோக்கியம். தீராத நோய்கள் நீங்கி உடல் நலம் மேம்படும். ஆளுமை திறன். சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் தலைமை பண்பும் உண்டாகும். பாவ விமோசனம். தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள் நீங்கி நற்கதி கிடைக்கும். வழிபாட்டு முறை. மந்திரம் ஓம் நம சிவாய என்ற பஞ்சாட்சர மந்திரத்தை உச்சரிப்பது அடிப்படை. மேலும் விஷ்ணு சிவனை துதித்ததால் சிவ அஷ்டோத்திரம் படிப்பது அதிக பலன் தரும். தியானம். தெற்கு நோக்கி அமர்ந்து சிவனை தியானிப்பது இந்த காலத்திற்குரிய சிறப்பாகும். தர்மம். இந்த காலத்தில் ஏழைகளுக்கு அன்னதானம் செய்வது அல்லது ஆடை தானம் செய்வது கோடி புண்ணியத்தை தரும். குறிப்பு: சிவராத்திரி அன்று 4 கால பூஜைகளிலும் பால், தயிர், நெய், தேன் ஆகியவற்றை முக்கிய அபிஷேக பொருட்களாக பயன்படுத்தினாலும் 2ஆம் காலத்தில் நெய் வழிபாட்டிற்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. நேரம் மற்றும் திசை. காலம் இரவு காலை 9 மணி முதல் நள்ளிரவு நண்பகல் 12 மணி வரை. திசை. இந்த காலத்தில் சிவபெருமானை தெற்கு நோக்கி அமர்ந்து வழிபடுவது சிறப்பு. வழிபாட்டு முறைகள். இந்த 2ஆம் கால பூஜையானது பகவான் விஷ்ணு சிவனை வழிபட்ட காலமாக கருதப்படுகிறது. இது செல்வத்தையும் ஆளுமையையும் தரும் காலமாகும். அபிஷேகம். சிவபெருமானுக்கு சர்க்கரை, பன்னீர் மற்றும் நெய் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்வது உன்னதமானது. அர்ச்சனை. துளசி இலைகளால் அர்ச்சனை செய்வது இந்த காலத்தின் தனிச்சிறப்பு. சிவனுக்கு பொதுவாக துளசி சாற்றுவதில்லை, ஆனால் சிவராத்திரி 2ஆம் காலத்தில் மட்டும் விஷ்ணு அம்சம் என்பதால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. நிவேதனம். பாயசம் அல்லது சர்க்கரை பொங்கல் நிவேதனமாக படைக்கலாம். வஸ்திரம். சிவனுக்கு மஞ்சள் நிற ஆடை அணிவிப்பது அதிர்ஷ்டம் தரும். சொல்ல வேண்டிய மந்திரம். 2ஆம் காலத்தில் கீழே உள்ள மந்திரத்தை 108 முறை சொல்வது விசேஷம். ஓம் நம சிவாய. பலன்கள். செல்வம் பெருகும். மன அமைதி மற்றும் குடும்ப ஒற்றுமை கிடைக்கும். எடுத்த காரியங்களில் வெற்றி உண்டாகும். இந்த பூஜையை வீட்டில் எளிமையாக சிவலிங்கம் அல்லது படத்தின் முன்னால் ஒரு விளக்கேற்றி வைத்து மேற்சொன்ன அபிஷேக பொருட்களை மனதார சமர்ப்பித்தாலே முழு பலன் கிடைக்கும்.